எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாடுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தமிழ்நாடு வெற்றிக் கழகம் வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்சி ஆட்சி அமைச்சிருக்காரு. அவர் எந்தெந்த இடத்துல பெரும்பான்மையை நிரூபிக்காம, அதாவது பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு தவறி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு வித்தியாசங்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த வாக்கு வித்தியாசங்கள் எப்படி திராவிட கட்சிகள் எப்படி வந்து இந்த 60 வருட 70 வருட 60, 70 வருட அந்த இந்த ஆரோக்கியமான அந்த வெற்றிய வந்து அவிங்க பறி குடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம முழு விபரமா பார்க்கலாம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் பகுதி 1 போட்டிருக்கோம். இது பகுதி 2. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆரணி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். ஆரணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,24,667 பேரும், பெண்கள் 1,30,261 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 25 பேரும், ஆக மொத்தம் 2,54,963 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. அதுல 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2,29,485 வாக்குகளும் 90% இந்த தடவை வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தடவை ஆரணியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயசுதா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 33.30%, 76,735 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் மகாலட்சுமி கோவர்த்தனம் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30.90%, 71,104 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெங்கடேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.80%, 70,857 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தவமணி ரமேஷ் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3%, 6,888 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 5,631 வாக்குகளும் 2.5% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஆரணி கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க, ஏன்னா 2016ல ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் கூட நல்ல வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 52.10% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து போன தடவை வந்து இந்த இடத்துல 1% வாக்கு வித்தியாசம், அதாவது 0.40% வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தழுவி இருக்கிறாங்க. அடுத்து 2026ல மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. பட் அதிமுகவுக்கு இந்த இடத்துல பாமக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திருவண்ணாமலை, அப்புறம் நம்மளோட விழுப்புரம், தருமபுரி, சேலம், சம்திங் வட மாவட்டங்கள் அனைத்துமே வந்து கிட்டத்தட்ட 27 சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி 27 to 30 தொகுதிகள் வந்து அதிமுகவோட வெற்றிக்கு காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் பலம் இருந்துச்சு அப்படிங்கிறது மிக சொல்லணும். ஏன்னா இவங்களோட வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு உதவியா இருந்தாங்க அப்படிங்கிறத விட அவங்களோட வெற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து, ஏன்னா ஆரணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 தனிச்சுதான் போட்டிட்டாங்க. அந்த இடத்துல நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதிமுக. ஸோ அதிமுகவுக்கு வட மாவட்டங்கள்ல நல்ல ஒரு ரீச் இருந்திருக்கு. டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 2016 45.20 2021 வெற்றி பெற்றிருக்காங்க 40.30 2026 30.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 12% வாக்குகள் சரிஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை விட இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரியில்லை. இருந்தாலும் வெற்றிங்கிறது அதிமுக கிடைச்சிருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 30.80% வாக்குகள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2016ல இருந்து இந்த 10 வருட காலங்கள்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்களோட வாக்குகள் 6.81% ஹையஸ்டா போயிருக்கு. ஸோ இருந்தாலும் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 3.81% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து செய்யார் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். செய்யார் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,14,290 பேரும், பெண்கள் 1,22,557 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 9 பேரும், ஆக மொத்தம் 2,39,856 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,21,620 வாக்குகளும் 92.40% பதிவாயிருக்கு. குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவோட வெற்றி வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, மூக்கூர் எம். சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 39%, 86,680 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் கே. மோகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 29.50%, 65,599 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் ஜோதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 26.90%, 59,894 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 3.2%, 7,043 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பொறுத்தளவுக்கு 21,081 வாக்குகளும் 9.50% பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வரிசையில கிட்டத்தட்ட டாப் 3ல வந்து இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில
செய்யாறு கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்குகள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமையா இருந்திருக்காங்க. ஸோ 2016ல நல்ல வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. 2021ல அது வந்து விட்டு போயிருக்கு. 2026ல மீண்டும் வந்து இருக்காங்க. பட் ஆனா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 11% வாக்குகள் பக்கமா இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 29.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து 2021ல நல்ல வாக்குகளும், 2019, 21ல நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே பாராளுமன்ற கட்சி, பாஜக அவங்களலாம் ஒன்றிணைந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. ஸோ அது இந்த மாரியே நடந்திருக்கு. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட வாக்குகள் வந்து மிக குறைவான அளவுல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாக்குகள் பக்கம் கிட்டத்தட்ட 7.10% 3.20% கிட்டத்தட்ட 4.10% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்தவாசி தேர்தல்கள் பார்த்தலாம். வந்தவாசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,04,389 பேரும், பெண்கள் 1,80,82 பேரும், மூன்றாம் பழுதர்கள் 3 பேரும், ஆக மொத்தம் 2,13,474 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,90,616 வாக்குகளும் 89.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.40% 63,085 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில பி. ராணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 31.60% 60,472 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில உதயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 30.40% 58,174 பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில கணேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.80%, 5,495 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3,333 வாக்குகளும் 1.80% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிந்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில 2 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒண்ணு அவங்களோட கோட்டையா இருக்கிற 2மே அவங்களோட கோட்டை தான். திருவண்ணாமலைங்கிறது ஈவா வேலா அவர்களோடது. இந்த வந்தவாசி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அந்த வகையில வந்தவாசி கடந்த 5 தேர்தல்ல எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு, கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாரி தான் இந்த தொகுதியில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில கூட இந்த தொகுதியில அவங்களால வெற்றி பெற முடியல. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்தும் இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் மிகப்பெரிய அளவுல வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். ஏன்னா, கடந்த தேர்தல்ல ஒப்பிடுறப்ப கிட்டத்தட்ட 16% வாக்குகளை இழந்திருந்தும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் திமுகவ சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த தடவையும் சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை வாங்கின வாக்குகள விட இந்த தடவ 13% வாக்குகள் வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டஃப்பா இருந்திருக்கு இந்த காலம். ஏன்னா, இந்த தொகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஈடுபாடான தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா திமுகவோட அந்த வெற்றி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அ அவிங்க குறிப்பிட்ட அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த தொகுதிகள்லயும், அதிமுக அந்த இடத்துல பலம் இல்லாம இருந்த தொகுதிகளிலும், திமுக பலம் இல்லாம இருந்த தொகுதிகள்ல தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா திமுகவால வெற்றி பெற முடியாத தொகுதிகள்லாம் தமிழக வெற்றி கழகம் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் 30.40% வாக்குகள வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் தன்னோட வாக்குகள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிட்டத்தட்ட 2% உயர்த்திட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த தடவ 2, 3% குறைஞ்சிருக்கு. அ எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் வந்து அ 50% வாக்குகள வந்து சீமான் அவர்களோட தலைமையில இருக்கிற நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இதா இருந்திருக்கு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு பயமாவே இருந்திருக்குன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்கள வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக வெற்றி கழகம் சரிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அடுத்து போலூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். போலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,14,315 பேரும், பெண்கள் 1,19,451 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 8 பேரும், ஆக மொத்தம் 2,33,774 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,10,945 வாக்குகளும் 90.20% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில அபிஷேக் அப்படின்னு தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.10% 67,961 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தேமுதிக சார்பில
டிபி சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. அவர் 32% 67,734 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சிஆர் பாஸ்கரன் அவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் 29% 61,444 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் உமாதவி பிரகேஷ் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3% 6,425 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 227 வாக்குகளும் 0.10% வாக்குகள் வித்தியாசத்தில் ஜஸ்ட் பாஸ்ல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேட்டில் இருந்திருக்கு. அந்த வகையில் போலூர் கடந்த 5 தேர்தலில் வாக்கு சதவீதங்கள் எப்படி கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் 32.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் வந்து போன தடவையும் வந்து எதுவுமே, ஏன்னா செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்க முடியல, 2021 எடப்பாடி அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்க முடியல. பட் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் வாக்குகள் அதிமுகவோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின கட்டு தான், ஆனால் அளவு அவங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இருந்தாலும் வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தவொடனே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நான் எப்படி சொன்னேன், ஆளுமை மிக்க வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கவர் ஆயிருக்குன்னு சொன்னோம். அதை வந்து அப்படியே வந்து இதில் ரிவைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்த்தவொடனே தெரியுது. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த இடத்துல இணைஞ்சதோ அந்த இடத்துல, அதாவது எனக்கு தெரிஞ்சு 60-40 60% வெற்றிக்கும் 40% தோல்விக்கும் காரணமே அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் வருகை மிகப்பெரிய அளவில் அதிமுக கூட்டணின்னு இல்லை, திமுக கூட்டணியே மிகப்பெரிய அளவில் வந்து சரிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த எந்த கட்சிகளும் வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகல. ஆனால் அதிமுக இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. பட் ஆனால் திமுகவுக்கு உறுதுணையாக இருந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஐயுமெல்லாம் 60 வருஷம் இருந்து தான் நான் படித்தேன். ஸோ அந்த 60 வருஷ காலங்களை வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி தான். ஸோ 2 பக்கமும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தமிழக வெற்றி கழகம் வந்தங்காட்டி திராவிட கட்சிகளுக்கு ஒரு சரிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் வந்து திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தியிருந்தாலும் அவங்களோட ரெக்கவரிங் பர்சன் வந்து 30-35% தான். பட் ஆனால் வந்து நாம் தமிழருக்கு 50% இருக்கு. ஸோ சின்னதாக இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதங்கள் குறைந்திருக்கிறத வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் உணர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு டேட்டா வைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இருக்குது, மெடிசன்ஸ் பற்றி இருக்குது, நான் உங்களுக்காக நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பட்ஜெட் பற்றி இருக்குது. ஒரு டேட்டா உங்களுக்கு எப்படி தெரியணுமோ அந்த வகையில் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் இன்னைக்கு பார்க்குற கண்டென்ட் கிடையாது. எல்லா நாளும் நம்மளுக்கு வந்து இது இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சான்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் அறிவை தூண்டும் வகையில் நான் ஏற்படுத்தி தரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.